அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் மிளகாமல்லி அரைக்கும்போது நம்ம பண்ணுற மேஜர் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ரைஸ் அண்ட் வீட் ஃப்ளோர் அரைக்கும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அரைக்கிறது வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் தான் நம்ம மேஜராக அரைப்போம். ரைஸ், வீட் அண்ட் தென் வந்து ராகி. இப்போது ரைஸ் அரைக்கும்போது நம்ம பார்க்குறது என்னன்னாக்கா, அவங்க மோஸ்ட்லி பச்சரிசி தான் அரைக்க எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி கோதுமை போட்டிருப்போம். கோதுமை போட்டிருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரேஷன் அரிசியை போட்டு ஒரு தடவை அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பச்சரிசி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கோதுமை அரைக்கும்போது வேற ஒன்றும் பிரச்சனை, முன்னாடி நீங்கள் ரைஸ் போட்டிருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பச்சரிசி அரைக்கும்போது நம்ம அவங்க இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் முறுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கோதுமை போட்டிருந்தா கொஞ்சோண்டு நம்ம ரேஷன் ரைஸ் போட்டு அடிச்சுக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, இது மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் அடித்ததுக்கான இன்க்ரீடியன்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோதுமை அதாவது ராகி அரைச்சிருக்கோம். ராகியோட இன்க்ரீடியன்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி அரைக்க பாருங்கள். ஸோ இது மேஜராக இந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். பச்சரிசி மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது. மற்றபடி கோதுமை அதெல்லாம் நார்மலாக நீங்கள் அரைச்சிக்கலாம். பச்சரிசி அரைக்கும்போது மட்டும் மற்ற ரேஷன் ரைஸோ இல்லை மற்ற ரைஸோ போட்டு ஒரு தடவை அடிக்கிறது ஃபீஸிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் திரும்ப இதுமாரி கொஞ்சம் பெரிய ட்ரையில் எடுத்துங்க. ஏன்னா கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து ரா மெட்டீரியலாக போடும்போது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அடித்ததுக்கப்புறம் அதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அவங்களே ஒரு சின்ன பையில் எடுத்துகிட்டு வருவாங்க கோதுமை. அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் கூட கொள்ளாது. ஸோ இதுமாரி கொஞ்சம் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் மிளகாமல்லிக்கு அடிக்கிற மாதிரி இல்லாமல் பெரிய ட்ரையாக அடிச்சிக்கங்க. இதுலேயும் நல்லா அவங்கள அந்த மாவு பொருளை வந்து நல்லா காய வைங்க. ஏன்னா அதுலேயும் மாய்ஸ்சர் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொடுக்குறீங்கன்னா அது சின்ன சின்ன கட்டி ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து ரைஸ் அண்ட் வீட் ஃப்ளோர் அடிக்கும்போது நம்ம பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸு, நாங்கள் பண்ண மேஜர் மிஸ்டேக்ஸு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் இதில் ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்களும் அதை வீடியோ எடுத்து போடுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நாங்கள் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.